இல்ல இல்ல, உனக்கு குழந்தை பிறக்கும்மா, கண்டிப்பா பிறக்கும். என்ன அப்பான்னு கூப்பிட ஒரு குழந்தைய அபிராமியால பெத்து தர முடியாது. எனக்கு குழந்தை பிறக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்காத. ஆனா நம்ம அனிதாக்கு குழந்தை பிறக்கலனா அப்புறம் அவளையும் என்ன மாதிரி சொல்லுவாங்க. வேணாத்த, அனிதாவை அப்படிலாம் பேச வேணாம். உங்களுக்கே நல்லா தெரியும், குழந்தை பெத்துக்கலனா ஊர் உலகம் பொம்பளைங்கள தான் குறை சொல்லும், ஆம்பளைங்கள சொல்லாது. நல்லதோ கெட்டதோ எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தானே. அர்ஜுன நான் என் தம்பியா நினைச்சுதான் பேசினேன். அது உங்களுக்கு தப்புன்னு பட்டதுன்னா நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க கூட தயாரா இருக்கேன். இனிமே நான் எதிலையும் தலையிட மாட்டாத்த. அப்படி சொல்லாதம்மா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீ அப்படி பேசி கெட்ட பேர் எடுத்துக்க வேண்டான்னு தான் சொன்ன. என்ன நீ தப்பா எடுத்துக்காத. தம்பி வாக்கா, என்ன இது ஆச்சரியமா இருக்கு, ஒரு டெலிபோன் கூட பண்ணாம வந்திருக்க. என்னப்பா பண்றது, பிரச்சனையும் சொல்லாம கொள்ளாம தானே வருது. அக்கா, பிரச்சனைன்றது அது பாட்டுக்கு வரும் போகும். நாம் அதை பத்தி கவலைப்பட்டோம்னு வச்சுக்க, அது நம்மகிட்டே தங்கிடும். நீ ஆம்பளை சுலபமா சொல்லிட்ட, ஆனா எங்களுக்குள்ள திண்டாட்டமா போச்சு. பிரச்சனை என்ன ஆம்பளை பொம்பளைன்னு வித்தியாசமா பாக்குது. சரி, வந்த விஷயத்த சொல்லு. நீங்க பேசிட்டே இருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். லக்ஷ்மி, நீயே இருமா, இது ஓ முன்னாடி பேச வேண்டிய முக்கியமான விஷயம்தான். உங்ககிட்ட அனிதாவும் அர்ஜுனும் வெளிப்படையா எந்த விஷயமும் பேசிக்கிறது இல்லையா? ஆனா வெளியில பேசிக்கிறாங்க. அதனால பிரச்சனை ஒரு முடிவுக்கு வராம வளர்ந்துகிட்டே போகுது. என்னக்கா சொல்ற? இப்ப நான் கேள்விப்பட்டது அனிதா மூலமா இல்ல, என் காதல விழுந்து உங்ககிட்ட நான் சொல்ல வந்திருக்கேன். இது கொஞ்சம் சீரியஸான விஷயம்தான். என்ன நீங்க சொல்றத பார்த்தா பயமா இருக்கே. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட சொல்றேன். அந்த விஷயத்த நீங்க தான் தீர்த்து வைக்கணும். என்னக்கா வந்ததுலேருந்து வரிசையா விடுகதை போட்டுக்கிட்டு இருக்க? இந்த பாருக்கா, எங்கிட்டையும் லட்சுமி கிட்டையும் பேசுறதுக்கு உனக்கு எந்த முன்னுரையும் தேவையில்லை. எந்த விஷயமானாலும் அதை ஏற்றுக்கிற பக்குவத்துக்கு நானும் லட்சுமியும் எப்போவோ வந்துட்டோம். சொல்ல வந்த விஷயத்த நேரடியாகவே சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, அர்ஜுனுக்கும் அனிதாவுக்குள்ள ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இல்லை, ஒரு பிணைப்பு இல்லை, தாம்பத்திய வாழ்க்கை அவங்களுக்குள்ள சந்தோஷமா இல்லை. பேரு குழந்தை வேணும்னு நீங்க 2 பேரும் ஆசைப்படுவீங்க, எனக்கும் அந்த ஆசை இருக்கு. நாம் ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? அவங்களும் ஆசைப்படணும் இல்ல, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் இல்ல. ஆனா அனிதா தான் தாயாக விரும்பலன்னு எல்லாரும் முன்னாடி தேங்காய் உடைச்ச மாதிரி சொல்லிட்டாளே. அப்ப சொன்னா, ஆனா இப்ப மனசு மாறிட்டா. அது அர்ஜுன் கிட்டே சொல்லிட்டா. ஆனா அர்ஜுன் தான், நீ இன்னும் நல்ல மனைவியாவே மாறல, அதுக்குள்ள தாயாகணுமான்னு கேட்டிருக்கா. அனிதா தாயாக இருந்தும் அவன் தான் தள்ளி போட்டிருக்கான். அக்கா, என்ன சொல்ற? ஆமா தம்பி, நான் சொல்றது உண்மைதான். அர்ஜுன் தெளிவா சொல்லியிருக்கான், நீ ஒரு நல்ல மனைவியா மாறு, அதுக்கப்புறம் ஒரு நல்ல தாயாகலான்னு கண்டிஷன்லாம் போட்டிருக்கான். ஆனா அவங்க இதை வெளியில காட்டிக்கவே இல்லை. அனிதா தான் அண்ணி அபிராமி கிட்ட இதை சொல்ல போக என் காதல விழுந்தது.
இதை நான் உங்ககிட்ட புகார சொல்ல வரல. சின்னஞ்சிறுசுக இப்படி மல்லு கட்டிட்டு நின்னா வாழ்க்கையில எப்படி பிடிப்பு வரும்? ஒரு குழந்தை பிறந்ததுன்னா கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் வரும், பிடிப்பு வரும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தை பிறந்தா தானே நல்லா இருக்கும். நீங்களும் நல்லா யோசிச்சு பாருங்க. இதை நான் உங்ககிட்ட நேரடியாக பேசவே முடியாது. அதனால லக்ஷ்மி, நீ தான் அனிதா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் எடுத்து சொல்லணும். இதை பாருப்பா, நீயும் அர்ஜுன் கிட்ட கொஞ்சம் பக்குவமாக எடுத்து சொல்லுப்பா. சரிக்கா, நான் பேசுகிறேன். எனக்குள்ள வருத்தம்லாம் என்னென்னா, என் வீட்டில் நடந்த விஷயம் உன் காதுக்கு வந்து நீ இங்கே வந்து சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்களே நேரடியாக சொல்லியிருக்கலாம். பரவாயில்ல விடுக்கா, இனிமேல் இது எப்படி சீர்படுத்துறதுன்னு பார்ப்போம். நீ தைரியமா போக்கா, நான் பார்த்துக்கிறேன். இருங்க நீ சாப்பிட்டுட்டு போலாம், மழை வேறு பெய்யுதுல்ல. மழை தான் நின்றுடுச்சேம்மா, நான் கிளம்புறேன். வரேன். சரிக்கா. நாராயணா சார், நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். சரிங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. ஆஃபீஸ் எங்க இருக்கு? இப்படியே போங்க. இந்த பக்கம் தான், பக்கத்துல தான். தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன்? ப்ளீஸ் கம். வணக்கங்க. வணக்கம். நீங்க? என் பேர் மதன், பிரபல தொழிலதிபர் ஆர்கேவோட மகன். அப்படியா? உட்காருங்க. தேங்க்ஸ். உங்க அப்பாவை பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். ஐ சி. நானும் உங்க முதியோர் இல்லத்தை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஐ சி. உங்க தொண்டு சாதாரணமானது இல்ல. எதுவும் தெரியாத பிள்ளைங்களை வளர்க்கறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வாழ்க்கையில நிம்மதி தேடுற பெரியவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறது ரொம்ப பெரிய புண்ணியங்க. எல்லா கடவுளோட அனுகிரகம், உங்கள மாதிரி பெரியவங்களோட கருணைன்னு சொல்லலாம். உங்களோட சேவையை நான் ரொம்ப மதிக்கிறேங்க. ஏதோ என்னால முடிஞ்சது 2 லட்சம் ரூபாய்க்கு செக் போட்டு கொண்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. இங்க இருக்கிற முதியோர்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவைனாலும் நான் செய்யறேன். ப்ளீஸ். உங்கள மாதிரி கருணை உள்ளவங்க உதவியாலதான் இந்த முதியோர் இல்லமே நடக்குது. நீங்க மேல மேல சீரோடவும் சிறப்போடவும் வாழணும். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். தன்னை பெத்த தாய் தகப்பனிய பிள்ளைங்க கொண்டாந்து இங்க விட்டுட்டு கவனிக்கிறதே இல்ல. ஆனா உங்கள மாதிரி தர்ம சிந்தனை உள்ளவங்க உதவியால அவங்க வாழ்றாங்க. நிச்சயமா அந்த நல்ல உள்ளங்கள் உங்களை வாழ்த்தும். நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க குழந்தைங்களாம் நல்லா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க கொடுத்த நன்கொடைக்கு நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். அதுக்கான ரிசிப்ட உங்க அட்ரஸ்க்கு அனுப்பி வைக்கிறோம். உங்களுக்கு வரிச்சலுகை கிடைக்கும்ல? மேடம், ஆக்சுவலா டாக்ஸ் எக்ஸம்ஷனுக்காக மட்டும் நான் இதை செய்யல. என்னோட ஆத்ம திருப்திக்காக செய்யறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க ஹோமை நான் கொஞ்சம் பார்க்கலாமா? கண்டிப்பா, தாராளமா. நானே உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க போலாம். இங்க இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல வாழ்க்கையில பாதிக்கப்பட்டவங்க. அதனால எங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்க எல்லாரும் இங்க நிம்மதியா இருக்க நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம். உங்களை மாதிரி மனிதாபிமானம் உள்ளவங்க உதவி பண்றாங்க. அதோட பிசினஸ்மேன், ரோட்டரி கிளப் எல்லாரும் உதவி பண்றாங்க. என்னதான் இவங்க இங்க சந்தோஷமா இருந்தாலும் எனக்குள்ள ஒரு மன கஷ்டம். அவங்கவுங்க பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கணுங்கிறதான் நான் விரும்புறேன். நீங்க சொல்றது சரிதான்.
அதுதான் உண்மையான சந்தோஷமும் கூட. ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களோட உதவி என்னைக்கும் மறக்க மாட்டோம். வரேங்க. வாங்க சார், வரேன். வாங்க. பாவி, என் பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்கிட்டே. நீ இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரன், சமூகத்துல அந்தஸ்து உள்ளவன். உன்னாலதாண்டா என் குடும்பமே செதறி சின்ன பின்னமாயிடுச்சு. என்ன லட்சுமி, மாமியார் மருமகனும் கிருஷ்ண ஜெயந்தியை பிச்சு உதறீங்க போல தெரியுது. பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க. அனிதா, போய் உன் புருஷனை கூப்பிடுமா, சீக்கிரம் கூப்பிடு. என்னங்க? என்னடி இது உருண்டியா? அதான் பால்கோவாவா? வந்துட்டேன். நீ வைக்கிறது தானே பேரு. வாப்பா அர்ஜுன். மாமா, இந்த குங்குமத்தை அவளுக்கு வச்சு விடுப்பா. நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற இந்த புனித நாள்ல என் மனசுல இருக்கிறத சொல்றேன்ப்பா. இவ்வளவு நாளும் அந்த கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருந்தேன். இப்ப நான் நேரடியாவே சொல்றேன். இந்த வீடே இப்ப தெய்வீகமா இருக்கு. வீடு முழுக்க மாக்கோலத்தால கிருஷ்ணர் பாதங்களை கற்பனையா வரைஞ்சிருக்கோம். கற்பனை ஓவியமா இருக்கிற இந்த மாக்கோல பாதங்கள் நிஜமான பாதங்களா இந்த வீடு முழுக்க நடக்கணும். அது கிருஷ்ணர் பாதமோ இல்ல கிருஷ்ணவேணி பாதமோ, அந்த பூ பாதங்கள் இங்கேயும் அங்கேயும் சிரிச்சுக்கிட்டே ஓடணும். என்ன பாட்டின்னு கூப்பிடணும். நான் வாரி அணைக்கணும். அவர் தூக்கி கொஞ்சறதா இல்ல நான் தூக்கி கொஞ்சறதான்னு எங்களுக்குள்ள போட்டி வரணும். அது என்னடி லட்சுமி உனக்கு ஓர வஞ்சன? கிருஷ்ணன் கிருஷ்ணவேணி ரெண்டும் ஒன்னா பிறந்தா ஆகாதா? நீ ஒரு பக்கம் கொஞ்சலாம், நான் ஒரு பக்கம் கொஞ்சிக்கிட்டு இருக்கலாம்ல. எனக்கு தெரிஞ்சு லேட்டா புள்ள பெற்றவங்களாம் ரெட்டை புள்ளையா தான் பெற்றிருக்காங்க. ஏன்பா அர்ஜுன், நான் சொல்றது கரெக்ட் தானே? அர்ஜுன், ஒரு தகப்பனா உனக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நான் செஞ்சிட்டேன். ஒரு மகனா நீ செய்ய வேண்டிய கடமை எனக்கு ஒரு பேரப்புள்ளி பெற்று தரதுப்பா.
என் ஆசை உங்க அம்மா ஆசை எல்லாம் அதுதான். செய்வியா? அடுத்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திய என் பேர பிள்ளையோட நான் கொண்டாடணும். அனிதா, இதை எங்களோட அன்பு கட்டளே ஏத்துக்கோமா. அத்த, இந்த விஷயத்த உங்க 2 பேர் முன்னாலே சொல்ல முடியாது. இருந்தாலும் என் அப்பா அம்மா கிட்ட சொல்ற மாதிரி சொல்றேன். இந்த வீட்டுக்கு நிஜ கிருஷ்ணன் பாதம் நீங்க நினைக்கிற மாதிரி கண்டிப்பா வரும். அந்த பாதத்தை சுமக்கிறதுக்கு நான் தயார். அப்புறம் என்ன மாத்தாட? மாமா, உங்களுக்கு புரியுதா? நான் மட்டும் தயாரா இருக்கேன். இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு தயாரா இல்ல. அர்ஜுன், அனிதா சொல்றத பார்த்தா நல்ல நாள் அதுவுமா நான் போய் சொல்ல விரும்பல. அனிதா சொல்றது உண்மைதான்ப்பா. அவ தாயாக தயாராயிட்டா. நான் தான் தயாரா இல்ல. என்னடா என்னடா சொல்ற? இதுல ஷாக் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா. குழந்தைய வேண்டான்னு நான் சொல்லல, இப்போதைக்கு வேண்டாம் தான் சொல்றேன். இயற்கை எதிர்த்து போராடுறதுல சில சமயம் எதிர்விளைவுகள் ஏற்பட்டுருப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அப்பா, மாக்கோலத்தில் இருக்கிற இந்த கிருஷ்ணர் பாதங்கள் வேணா இந்த ஏழை வீட்டில் இருக்கலாம். ஆனா நிஜ பாதங்கள் பணக்கார வீட்டில் தான்ப்பா இருக்கணும். அப்படி இந்த அர்ஜுன் சம்பாதிக்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நிஜ பாதங்கள் நம்ம வீட்டுக்கு வரணும். பாத்தீங்களா மாமா, பாத்தீங்களா? இவரோட குத்தி காட்டுறாரு. நான் ஒரு வேகத்துல பேசியிருந்தாலும் அது அது இப்ப நான் உணர்ந்துட்டேன். இவருதான் தப்பு தப்பா போயிட்டு இருக்காரு. அனிதா, நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு. நல்ல நாள் அதுமான்னு இப்படி கண்ணு கலங்கிறது இந்த வீட்டுக்கு நல்லது இல்லைம்மா. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அர்ஜுன், அனிதா சொன்னது நீ சொன்னது எல்லாத்தையும் விடு. உங்களுக்கு சவாலை சந்திக்கிற வயசு. ஆனா எங்களுக்கு பாசத்துக்காக ஏங்குற வயசு, பேர குழந்தைய கொஞ்சற வயசு. உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்குன அப்பன்ற முறையில கேட்குறேன். இன்னும் ஒரு படி இறங்கி உன் அம்மா சொல்றேன்ப்பா. உன்கிட்ட மடிப்பிச்சே கேட்கிறேன். ஒரு குட்டி கிருஷ்ண அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்கு வரணும், எங்க மடியில விளையாடணும். என்னம்மா? அம்மா, என்னைக்குமே உங்க 2 பேர் வார்த்தையை மீறி நான் எதுவுமே செஞ்சதில்லை. இனிமேலும் செய்ய மாட்டேன்.